you, your, yours and yourself. எதை எப்போது பயன்படுத்த வேண்டும்? நீ என் சிறந்த நண்பன். You are my best friend. நீ என் சிறந்த நண்பன் அப்படின்னா you are my best friend. இப்போ நீ அப்படிங்கிறதுக்கு யூ சொல்கிறோம். உனக்கு ஆப்பிள் பிடிக்குமா? Do you like apple? இதில் உனக்கு அப்படிங்கிறதுக்கு யூ வருது. ஸோ நம்ம ஏற்கனவே நீ அப்படிங்கிறதுக்கு யூ பார்த்தோம். உனக்கு அப்படிங்கிறதுக்கும் யூ சொல்லணும். உன்னால் எனக்கு உதவ முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ? உன்னால். இப்போ உன்னால் அப்படிங்கிறதுக்கும் யூ சொல்கிறோம். நீ பார்த்தோம், உனக்கு பார்த்தோம், உன்னால், இது மூணுத்துக்குமே யூ சொல்கிறோம். உன்னிடம் பேனா இருக்கிறதா? டு யூ ஹாவ் அ பென்? டு யூ ஹாவ் அ பென்? உன்னிடம். உன்னிடம் அப்படிங்கிறதுக்கும் யூ சொல்கிறோம். இது உன்னுடைய புத்தகமா? திஸ் இஸ் யோர் புக். இப்போது யூ சொல்லியிருக்கோம். இப்போ உன்னுடைய யுவா, இது உன்னுடைய புத்தகமா? அதுக்கு திஸ் இஸ் யோர் புக். உன்னுடைய காலணி அழகாக இருக்கிறது. யுவர் ஷூஸ் ஆர் நைஸ். இங்கே உன்னுடையக்கு யுவர் ஷூஸ் ஆர் நைஸ். உன்னுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? உன்னுடைய, திரும்பவும் உன்னுடையனா யுவா. இந்த பொம்மை உன்னுடையது. திஸ் டாய் இஸ் யுவர்ஸ். இந்த பொம்மை உன்னுடையது. இது உன்னுடையது அப்படிங்கிறது தான் யுவர்ஸ்னு வருது. நல்ல பிள்ளையா பொம்மை கொடுக்குது. இது உன்னோடது, இது நீ வச்சுக்கோ அப்படின்னா இது உன்னோடது. திஸ் இஸ் யுவர்ஸ், யூ கீப் இட். இந்த பொம்மை உன்னுடையதா? இஸ் இஸ் டாய் யுவர்ஸ்? இப்போ இந்த உன்னுடையது அப்படின்னா யுவர்ஸாக சொல்கிறோம். உன்னுடையதா அப்படின்ற கேள்விக்கு யுவர்ஸாக வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வினாக்கான கேள்விக்கான வார்த்தையாக இஸ் சேர்க்குறோம். திஸ் டாய் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பொம்மை உன்னுடையது. இஸ் திஸ் டாய் யுவர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பொம்மை உன்னுடையதா அப்படின்னு கேட்குறோம். உன் உடல் நலத்தை பார்த்துக்கொள். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இப்போ ஒன்றுன்னு தான் இருக்குது. அந்த உன் உடல்நலம்ங்கிறது உன்னுடைய உடல்நலம் தான் சொல்கிறோம். அப்போ உன்னுடையக்கு நம்ம முன்னாடி பார்த்தது என்ன? இது உன்னுடையதா அப்படின்னு கேட்டால் இஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்றோம். உன்னுடைய பேர் என்ன அப்படின்னா வாட் இஸ் யோர் நேம் அப்படி கேட்குறோம். அப்போ இங்கே ஏன் யோர் செல்ஃப் வருது அப்படின்னா இது நீ உன்னையே பார்த்துக்கொள் அப்படின்னு நம்ம சொல்கிறதான அந்த வார்த்தைக்கான பொருள் தான் யோர் செல்ஃப். நீ உன்னையே பார்த்துக்க அப்படின்னா யோர் செல்ஃப். நீங்களே செய்யணும், நீங்களே செஞ்சுக்கிறது. நான் என்னை பார்த்துக்கிறேன்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படி சொல்கிறோம். யோர் செல்ஃபோட அர்த்தம் அதுதான். அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.